பேசிக் ஹார்ட்வேர் பார்ட் 2. நம்ம ஏற்கனவே பார்ட் 1ல் சிபியூனா என்ன, மெமரினா என்னன்னு பார்த்துருக்கோம். அதனுடைய கண்டினியூஷன் இதில் பார்க்க போகிறோம். ஆஃபீஸில் நம்ம அடுத்து வைக்க வேண்டிய பொருள் என்னென்னா ஒரு பீரோ வைக்கணும். ஏன்னா கிளர்க்கு வந்து ஏதாவது ஒர்க் பண்ணார்னா அந்த ஒர்க்கை அப்படியே டேபிளில் போட்டுட்டு போக முடியாது. போட்டுட்டு போனால் நாளைக்கு வந்து அந்த டேபிள் அந்த பேப்பர் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ எந்த ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க்கை பீரோக்குள்ளார கொண்டு போய் வச்சு பீரோவை லாக் பண்ணிட்டு வரணும். அதாவது சேஃபாக வச்சுட்டு வந்தால் தான் நாளைக்கு அந்த ஒர்க் நமக்கு திருப்பி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்தோம்னா ஏதாவது ஒர்க் பண்ணோம்னா, இப்போ நோட் பேடில் வேர்ட் பேடில் ஏதாவது டைப்லாம் பண்ணுறோம்னா அந்த டைப் பண்ணதை சேவ் பண்ணி வச்சா தான் நாளைக்கு அந்த ஃபைல் நமக்கு தேவைப்பட்டால் கிடைக்கும். ஆஃபீஸில் எப்படி பீரோ இருக்குதோ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்க்கு. ஹார்ட் டிஸ்கில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. யூஸரை பொறுத்தவரை எந்த டைப்பாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான். ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இதை ஜென்ரலாக நம்ம வந்து கசின்னு சொல்லுவோம். கசி ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அடுத்தது ஐடிஏ ஹார்ட் டிஸ்க்கு. கொஞ்சம் ஓல்டு கம்ப்யூட்டர்லாம் ஐடிஏ ஹார்ட் டிஸ்க்கு தான் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க்லாம் உங்களுக்கு சாட்டா ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. சாட்டாங்கிறது சீரியல் ஏடிஏ. இந்த கசி ஹார்ட் டிஸ்க்கு ஜென்ரலாக சர்வரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. வீடுகளில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. லேட்டஸ்ட்டு வர்ற கம்ப்யூட்டரில் எல்லாமே உங்களுக்கு சாட்டா ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. ரூமில் இந்த பீரோ எந்த அளவு பெருசாக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் ரூமில் எவ்வளோ பெரிய பீரோ வேணால் வைக்கலாம். அப்படி இல்லை சின்ன பீரோ கூட வைக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய பீரோ வச்சுட்டீங்கிறதுக்காக கிளர்க்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய போகிறது கிடையாது. எப்பயும் வேலை செய்யாத மாதிரி தான் அவர் வேலை செய்வார். அதே மாதிரி உங்கள் கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்குடைய கெப்பாசிட்டியை அதிகமாக்கினாலும் உங்கள் கம்ப்யூட்டர் நார்மலாக தான் வேலை செய்யும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு 250 GB ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கீங்க. இன்னொரு கம்ப்யூட்டரில் ஒரு டெராபைட்டுங்கிறது 1024 GB தான் வந்து ஒரு டெராபைட்டு. இவ்வளோ பெரிய ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கீங்க. ரெண்டு கம்ப்யூட்டரும் உங்களுக்கு சேமாக தான் ஒர்க் பண்ணும். ஏன்னா பீரோ சைஸை பெருசாக்குனதுனால கிளர்க்கு வேகமாக எதுவும் வேலை செய்ய போகிறது கிடையாது. நார்மலாக தான் வேலை செய்வார். அப்போ பீரோ சைஸை பெருசாக்குறதுனால என்ன லாபம்னா நிறையா ஃபைல்ஸை உள்ளே கொண்டு வைக்கிறதுக்கு முடியும். அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு 10 மூவிஸு, சாங்ஸு, உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுதான் பெனிஃபிட்டை தவிர உங்களுக்கு கம்ப்யூட்டர் எந்த வகையிலையும் ஸ்பீட் ஆக போகிறது கிடையாது. முக்கியமாக ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் வாங்கும்போது என்ன பார்க்கணுன்னா இந்த பீரோவிலேருந்து ஃபைல் எந்த அளவு வேகமாக டேபிளுக்கு வருது, அதாவது டேட்டாவை ஹார்ட் டிஸ்க்லேருந்து மெமரிக்கு எந்த அளவுக்கு வேகமாக காப்பி பண்ண முடியுங்கிறது தான் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் வாங்கும்போது பார்க்கணும். இப்போ சாட்டாவிலே பார்த்தீங்கன்னா 1.5 GB/s ஒரு ஹார்ட் டிஸ்க். அதை வந்து நம்ம சாட்டா 1ன்னு சொல்லுவோம். இதுவே சாட்டா 2 ஹார்ட் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3.0 GB/s. அதாவது இந்த ஹார்ட் டிஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்லேருந்து உங்கள் மெமரிக்கு 1.5 GB/s டேட்டா காப்பி ஆகும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக காப்பி ஆகும். இதுவே இந்த ஹார்ட் டிஸ்க்னா அதோட 2 மடங்கு வேகமாக காப்பி ஆகும். அப்போ இந்த ஃபாஸ்ட்டான ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகிறது உங்களுக்கு சீக்கிரமாக லோட் ஆகிடும். கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதும் ஒரு 2 மினிட்டுக்குள்ளார உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆன் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும். அப்போ ஹார்ட் டிஸ்க் வாங்கும்போது மேக்ஸிமம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு எது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். அடுத்தது ஒரு ரூம்குள்ளார எத்தனை பீரோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரே வார்த்தை தான் சொல்ல முடியும். அந்த ரூமில் எந்த அளவுக்கு இடம் இருக்குதோ அத்தனை பீரோ வைக்கலாம். அதுதான் அதனுடைய மேக்ஸிமம். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹார்ட் டிஸ்க்கு மேலே உங்களுக்கு நார்மலான கம்ப்யூட்டர் வைக்க முடியாது. இப்போ லேட்டஸ்ட்டு கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஹார்ட் டிஸ்க் வரை வைக்க முடியும். கம்ப்யூட்டரில் நம்ம இந்த இடத்துல தான் ஹார்ட் டிஸ்க் அட்டாச் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் அட்டாச் பண்ணுறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குதுங்கிறது தெரியும். இந்த கம்ப்யூட்டரில் ஒரு 6-7 ஹார்ட் டிஸ்க் வரை உங்களால் ஜாயின் பண்ண முடியும். இந்த 6-7 ஹார்ட் டிஸ்க்கு ஜாயின் பண்ணுறதுனா உங்கள் மதர் போர்டில் ஹார்ட் டிஸ்க்கை ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ், அதாவது 6-7 ஹார்ட் டிஸ்க்கை ஜாயின் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குதாங்கிறது செக் பண்ணணும். ஓல்டு மதர் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 4 ஹார்ட் டிஸ்க் வரை தான் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஜாயின் பண்ண முடியாது. லேட்டஸ்ட்டு கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஒரு 6 ஹார்ட் டிஸ்க் வரை நீங்கள் நார்மலாக ஜாயின் பண்ணலாம். இதுவே நீங்கள் சர்வர் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம், பெரிய கம்ப்யூட்டரை, அதெல்லாம் வந்து கம்பெனி லெவலில் யூஸ் பண்ணுவாங்க. கேபினெட்டு பார்த்தீங்கன்னா இதோட பல மடங்கு பெருசாக இருக்கும். அதுக்குள்ளார நிறையா ஹார்ட் டிஸ்க்கை அட்டாச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கடையில் போய் ஒரு புது பீரோ வாங்குறீங்கன்னா அதில் ஷெல்ஃப் எல்லாம் வந்து செட் பண்ண மாட்டாங்க.
இந்த மாதிரி ஷெல்ஃபெல்லாம் வந்து செட் பண்ணாங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா, நான் இங்கே வந்து ஷர்ட்டை வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த இடத்துல ஷெல்ஃப் பெருசாக வேணும், இந்த இடத்துல சின்னதாக வேணும் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அப்போ பீரோ புதுசாக வைக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ள ஷெல்ஃபை ஃபிக்ஸ் பண்ணாமல் ஷெல்ஃபுடைய பிளேட்டை மட்டும் கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்கே வேணால் மாட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் நீங்கள் புதுசாக வாங்கும்போது, ஹார்ட் டிஸ்க்கை புதுசாக வாங்கும்போது உள்ளுக்குள்ளே 2 3 ஒன்று பிரிச்சிருக்க மாட்டாங்க. நாம் ஹார்ட் டிஸ்கை கம்ப்யூட்டரில் மாட்டி தான் அதை நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பிரிக்கணும். ஹார்ட் டிஸ்கில் இப்படி பிரிக்கிறத நாம் வந்து பார்ட்டிஷன்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பார்ட்டிஷன் பிரிச்சுக்கணும். நீங்கள் பார்ட்டிஷனே பிரிக்கலனா கூட, நான் டோட்டலாக இந்த 250 ஜிபியும் ஒரு பார்ட்டிஷனாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்ன பிறகு தான் இந்த ஹார்ட் டிஸ்கை யூஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஹார்ட் டிஸ்கை 3ஆக பிரிக்கிறோம். 3ஆக பிரிச்சுட்டு மை கம்ப்யூட்டரில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கிறதுக்கு சி டிரைவ்னு பேர் இருக்கும், அடுத்ததுக்கு டி டிரைவு, இ டிரைவ்னு பேர் இருக்கும். இந்த ஏபிங்கிற பேர் உங்களுக்கு வராது. ஏன்னா இந்த ஏபிங்கிற பேர் உங்களுக்கு ஃப்ளாப்பி டிரைவ் பழைய காலத்தில் இருந்தது, அந்த ஃப்ளாப்பி டிரைவுக்கு ரிசர்வ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் புது ஹார்ட் டிஸ்கை போட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணுறீங்கன்னா, குறைஞ்சது அந்த ஹார்ட் டிஸ்கை 2 பார்ட்டிஷனாவது பிரிச்சாகும். நம்ம 2 பார்ட்டிஷனாக பிரிக்கிறோம். இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா மொதல் பார்ட்டிஷனுக்கு சி டிரைவ்னு வரும், 2வது பார்ட்டிஷனுக்கு டி டிரைவ்னு வரும். எதுக்காக இப்படி மினிமம் 2 பிரிக்கணும்னு சொல்கிறோம்னா, இந்த டிரைவில் தான் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போடுவோம். நீங்கள் இது மாதிரி பார்ட்டிஷன் பிரிக்காமல் ஒரே டிரைவாக யூஸ் பண்ணிங்கன்னா அது சி டிரைவ்னு தான் பேர் வரும். இதே டிரைவில் தான் நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் போடுவீங்க, இதே டிரைவில் தான் உங்களுடைய டேட்டா எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுவீங்க. நாளைக்கு ஃப்யூச்சரில் என்றைக்காவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா, இந்த ஹார்ட் டிஸ்கை டோட்டலாக நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக தான் நீங்கள் ஓஎஸை போடணும். அப்படி போடும்போது உங்கள் டேட்டா முழுசும் டெலீட் ஆகிடும். இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். கம்ப்யூட்டரில் வைரஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் வைரஸை ரிமூவ் பண்ண முதல்ல ட்ரை பண்ணுவீங்க. வைரஸை ரிமூவ் பண்ண முடியலன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நீங்கள் ரீலோடு தான் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணிங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் முடியும்போது உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிடும். கம்ப்யூட்டர் பழைய கண்டிஷனுக்கு ஃபாஸ்ட் ஆகணும்னா நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை முழுவதும் எடுத்துகிட்டு புது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்னொரு தடவை லோட் பண்ணால் தான் கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய டிரைவில் உங்களுடைய டேட்டா எதுவுமே போடக்கூடாது. அப்போ உங்கள் டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக ஒரு பார்ட்டிஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. இப்போ டேட்டாவுக்கு தனியாக பார்ட்டிஷன் வச்சுருக்கோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம இதில் வச்சுருக்கோம். இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நம்ம இதை மட்டும்தான் டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட போகிறோம். உங்கள் டேட்டாவுக்கு எந்த பாதிப்பும் வராது. நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு இடத்த ஒதுக்கணும். எவ்வளோ இடத்த ஒதுக்கணுங்கிறது நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போடுறீங்கிறத பொறுத்தது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எக்ஸ்பி எல்லாம் போடுறீங்கன்னா ஒரு 20 to 25 ஜிபி இடத்த கொடுத்தா போதும். அதே மாதிரி விண்டோஸ் 7லாம் போடுறீங்கன்னா ஒரு 50 ஜிபி வரை இடம் கொடுத்தா போதும். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ரொம்ப அதிகமாக இடம் கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸு லைட்டாக குறையும். அதனால ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தேவையான அளவு இடத்த கொடுத்தா போதும். இந்த ஹார்ட் டிஸ்க் சைஸு பெருசாக நீங்கள் ஹார்ட் டிஸ்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணலன்னா உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்லோவாக ரன் ஆகும். இந்த பார்ட்டிஷன் பிரிக்கிறது நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணும்போதே பார்ட்டிஷன் பிரிக்கலாம். அப்படி இல்லை கம்ப்யூட்டருக்கு உள்ளார போனீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பார்ட்டிஷன் பிரிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு கிராஃபிக்கல் சாஃப்ட்வேரு. இதுவே கமாண்ட் வழியாக நீங்கள் பிரிக்கிறதா இருந்தால் ஓல்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலலாம் எஃப் டிஸ்க்னு ஒரு கமாண்ட் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற எக்ஸ்பி விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலலாம் டிஸ்க் பார்ட்டுன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பார்ட்டிஷன் பிரிப்பீங்க. டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸை விட கமாண்ட் ப்ராம்ப்டில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் எப்படி பார்ட்டிஷன் பிரிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஹார்ட் டிஸ்க் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெராபைட்டில் வருது. இந்த மாதிரி பெரிய ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணலன்னா உங்கள் கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். இந்த ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸிங் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸிங் சர்வீஸை நீங்கள் கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணணும். அப்படி கான்ஃபிகர் பண்ணலன்னா சர்ச் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும். ஏன்னா ஹார்ட் டிஸ்குடைய சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால சர்ச்சுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். நீங்கள் இண்டெக்ஸிங்கை கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணியிருந்தால் தான் சர்ச் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். அதே மாதிரி டிஸ்கை வந்து நீங்கள் க்ளீனப் பண்ணிக்கணும். அடிக்கடி டிஸ்கில் தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் க்ளீனப் பண்ணணும். க்ளீனப்புக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி சி டிரைவெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்கேன் டிஸ்க்கு, செக் டிஸ்க்குன்னு சொல்லிட்டு
2-3 கமெண்ட்ஸ் இருக்குது. இந்த கமெண்ட்ஸ்லாம் போட்டு ஹார்ட் டிஸ்கை ரெகுலராக செக் பண்ணிக்கணும். அடுத்தது டிஃப்ராக்னு ஒரு கமெண்ட் இருக்குது. இந்த டிஃப்ராக் கமெண்ட்டை போட்டு ஹார்ட் டிஸ்க் இருக்கிற ஃபைலெல்லாம் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சால் தான் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். இல்லைனா கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ஒரு 2 ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. 2 ஆஃபீஸ் இருக்குதுன்னா ஒரு ஆஃபீஸ்லேருந்து நம்ம இன்னொரு ஆஃபீஸுக்கு ஃபைல்லாம் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் இந்த பீரோவை அப்படியே தள்ளிட்டு போக முடியாது பக்கத்து ஆஃபீஸ். ஏன்னா இது வந்து பர்மனெண்ட் ஸ்டோரேஜ். அதாவது ஹார்ட் டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ஹார்ட்வேர் டெக்னீஷியனுக்கு தான் ஹார்ட் டிஸ்கெல்லாம் கழட்டி வேறு கம்ப்யூட்டருக்கு கொண்டு போய் மாட்ட முடியும். நார்மல் யூஸருக்கு மாட்ட முடியாது. அப்போ ஒரு ரூம்லேருந்து நம்ம இன்னொரு ரூமுக்கு ஃபைல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சூட்கேஸ் வச்சு நம்ம பக்கத்து ரூமுக்கு என்னெல்லாம் ஃபைல் எடுத்துகிட்டு போகணுமோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இந்த சூட்கேஸில் போட்டு பக்கத்து ரூமுக்கு எடுத்துகிட்டு போவோம். இதுவே நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்தீங்கன்னா இதுதான் ஃப்ளாப்பி. இப்போ ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டரில் நீங்கள் ஃபைல் எடுத்து போகிறதுனா இந்த ஃப்ளாப்பி டிரைவை யூஸ் பண்ணி அதில் காப்பி பண்ணி பக்கத்து கம்ப்யூட்டருக்கு கொண்டு போவீங்க. இது வந்து 1980s கண்டுபிடிச்சது. இதில் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மி. நார்மலான ஃப்ளாப்பி வந்து 1.44 MB தான் உங்களுக்கு காப்பி பண்ணும். இப்போ இருக்கிற ஃபைலுடைய சைஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். அதனால் இப்போ நார்மலாக எந்த கம்ப்யூட்டர்லேயும் ஃப்ளாப்பி டிரைவ் யூஸ் பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த 1.44 MB ஃப்ளாப்பி டிரைவ் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு 10 ரூபாயிலேருந்து 14 ரூபா செலவு பண்ணி ஆகணும். அப்போ இந்த ஃப்ளாப்பி டிரைவுக்கு அப்புறமா சிடி டிரைவ் கொண்டு வந்தாங்க. நார்மலான சிடி வந்து உங்களுக்கு 700 MB வரை காப்பி பண்ண முடியும். இந்த சிடிலே பார்த்தீங்கன்னா நார்மலான சிடி, அதுக்கப்புறம் ரைட்டபிள் சிடி, அதே மாதிரி ரீட் அண்ட் ரைட்டு, அதாவது நீங்கள் அழிச்சு எழுதலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துச்சு. இதுக்கு அடுத்தது இதுலேயே உங்களுக்கு டிவிடி வந்துச்சு. டிவிடியில் பார்த்தீங்கன்னா 4 GB வரை நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இந்த 4 GB இருக்கிற ஒரு டிவிடி நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா போதும். இந்த 4 GBங்கிறது உங்களுக்கு ஒரு 4000 MB வரும். 4000 MB இருக்கிறத நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கலாம். 1.4 MB இருக்கிறது நீங்கள் 10 ரூபாயிலேருந்து ஒரு 15 ரூபா வரை செலவு பண்ண வேண்டி வரும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு MBக்கு உங்களுக்கு 10 ரூபா செலவாகுது. அப்படி பார்த்தீங்கன்னா 4000 MBக்கு இதை இப்போ நீங்கள் 10ஆல் பெருக்குனீங்கன்னா 40,000 ரூபா செலவு வரும். அதாவது இந்த காஸ்ட்டை கம்பேர் பண்ணி டிவிடியை கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு டிவிடியோட விலை 40,000 ரூபா வரும். அதை நம்ம 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அப்போ ஸ்டோரேஜ் வந்து காஸ்ட்டு ரொம்ப கம்மிங்கிறதுனால ஃப்ளாப்பியை டோட்டலாகவே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். சிடி ரோம்ஸு டிவிடிஎஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஈஸியாக இருக்கிறதுக்கு பென்ட்ரைவ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். பென்ட்ரைவை நீங்கள் யூஎஸ்பி போர்ட்டில் டைரெக்டாக ஜாயின் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட்டு எத்தனை தடவை வேணால் அழிச்சு இதில் எழுதிக்கலாம். இது வந்து இப்போ 32 GB வரை உங்களுக்கு கிடைக்குது பென்ட்ரைவ். அப்போ ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு கொண்டு போகிறதுக்கு ரிமூவபிள் டிரைவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ மேக்ஸிமம் நம்ம பென்ட்ரைவ் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் விண்டோஸ் 7 பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமே நீங்கள் பென்ட்ரைவ்லேருந்து லோட் பண்ணுற அளவுக்கு வசதி வந்துடுச்சு. அப்போ சிடியும் இப்போ அந்தளவுக்கு அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓன் யூஸாக இருந்தால் நம்ம எப்பயுமே பென்ட்ரைவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு ஃபைலை காப்பி பண்ணி வேறு ஒருத்தருக்கு தரணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும்தான் நம்ம சிடியில் காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா பென்ட்ரைவ் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம். ஒரு 8 GB பென்ட்ரைவ்லாம் வாங்குறீங்கன்னா ஒரு 400 ரூபா கிட்ட ரேட் வரும். அந்த காஸ்ட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. ஒரு 10 ரூபா சிடியில் காப்பி பண்ணி அடுத்தவங்களுக்கு கொடுப்போம். இந்த ரிமூவபிள் டிரைவ்ஸ்லேயே நிறையா மாடல்ஸ் இருக்குது, நிறையா டைப்ஸ் இருக்குது. நம்ம ரிமூவபிள் டிரைவ்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் கிளாஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். கம்ப்யூட்டரில் இருக்கிற ஐட்டத்தை நீங்கள் ஜென்ரலாக ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஹார்ட்வேர். ஹார்ட்வேர்ங்கிறது கம்ப்யூட்டரில் நீங்கள் எந்தெந்த பொருளெல்லாம் கையில் தொட முடியுமோ அதெல்லாம் நம்ம ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா இது ஒரு டிவிடி பிளேயர் மாதிரி பார்க்குறீங்க. டிவிடி பிளேயர் வந்து ஹார்ட்வேர். அடுத்தது வந்து சாஃப்ட்வேர். இந்த டிவிடி பிளேயருக்குள்ளார நம்ம சிடியை இன்சர்ட் பண்ணி மூவி ப்ளே பண்ணுவோம். அந்த சிடியும் உங்களுக்கு ஹார்ட்வேர் தான். ஆனால் அந்த சிடிக்குள்ளே இருக்கிற படம் உங்களுக்கு சாஃப்ட்வேர் மாதிரி. அதாவது அந்த படத்தை நீங்கள் சிடியில் நேரடியாக பார்க்க முடியாத, உள்ளே ப்ளே பண்ணி டிவியில் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் நம்ம செய்யக்கூடிய ஒர்க்கு அதெல்லாம் சாஃப்ட்வேரில் வரும். இந்த சாஃப்ட்வேர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வகையான சாஃப்ட்வேர் இருக்குது. ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னால் நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இதெல்லாம் சிஸ்டம் சாஃப்ட்வேரில் வரும். அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்டு, எம்எஸ் ஆஃபீஸு, பவர் பாயிண்ட்டு, அது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் வரும். இன்னொன்று வந்து ஃபேம்வேர். ஃபேம்வேர்னால் என்னென்னா ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ரெண்டும் கலந்தது தான் ஃபேம்வேர்.
கம்ப்யூட்டருக்கு எந்த நாலேஜும் இல்லைங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறீங்க. கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதும் கம்ப்யூட்டருக்கு முதல்ல கீபோர்டை எப்படி படிக்கணும், கீபோர்ட்லேருந்து டேட்டாவை எப்படி இன்புட் பண்ணணும், டேட்டாவை எப்படி மானிட்டருக்கு அனுப்பணுங்கிற டீட்டெயில் கூட கம்ப்யூட்டருக்கு தெரியாது. கம்ப்யூட்டருக்குள்ளார நம்ம பயாஸ்னு ஒரு சிப்பு வச்சுருப்போம். இந்த சிப்பு வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர். இந்த சிப்புக்குள்ளார சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் வச்சுருப்போம். அதாவது கீபோர்டை எப்படி அக்சஸ் பண்ணணும், மானிட்டருக்கு எப்படி டேட்டாவை அனுப்பணுங்கிற டீட்டெயிலாம் அந்த பயாஸ் சிப்புக்குள்ளார ப்ரோக்ராம் எழுதி வச்சுருப்போம். அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சாஃப்ட்வேர். அப்போ இந்த பயாஸ் சிப்பு பார்த்தீங்கன்னா அது ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் கலந்தது. ஏன்னா ஐசிங்கிறது ஹார்ட்வேர், உள்ளே இருக்கிற ப்ரோக்ராம்ங்கிறது சாஃப்ட்வேர். இந்த படம் வந்து கம்ப்யூட்டருடைய பேசிக் ஆர்கிடெக்சர். நம்ம கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை இன்புட் வழியாக கொடுக்குறோம். சிபியு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுது. டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சிபியு மெமரியை யூஸ் பண்ணிக்குது. இந்த மெமரி டெம்பரரி ஸ்டோரேஜ். டேட்டாவை ப்ராசஸ் பண்ண பிறகு ரிசல்ட்டை உங்களுக்கு அவுட்புட்டுக்கு அனுப்புது. உங்களுக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உள்ள பர்மனெண்ட் மெமரி இருக்குது, இது ஹார்ட் டிஸ்க். நம்ம ஜென்ரலாக கம்ப்யூட்டருக்குள்ளார டேட்டாவை இன்புட் பண்ணுறதுக்கு கீபோர்டு மவுஸு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் மேக்ஸிமம் நல்ல குவாலிட்டி கீபோர்டு மவுஸ் வாங்கிக்கிறது நல்லது. அதே மாதிரி டேட்டா அவுட்புட்டுக்கு நம்ம ஜென்ரலாக மானிட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். மானிட்டரில் எந்த அளவுக்கு சைஸ் அதிகமாக வாங்க முடியுமோ அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக சைஸ் அதிகமாக வாங்கிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 20 இன்ச்சு எல்சிடி மானிட்டர் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 20 இன்ச்சுங்கிறது எதுனா இந்த டயகனல் தான் வந்து 20 இன்ச்சு. மானிட்டர்லேயே உங்களுக்கு ஆர்டினரி மானிட்டர் இருக்குது, எல்சிடி மானிட்டர், எல்இடி மானிட்டர், நிறைய மானிட்டர் இருக்குது. இதில் எல்இடி மானிட்டர் உங்களுக்கு குவாலிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ண ரிசல்ட்டை ஒரு ஹார்ட் காப்பியாக வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் பிரிண்டர் யூஸ் பண்ணணும். பிரிண்டர்லேயும் நிறையா மாடல் இருக்குது. இந்த மாடல்ஸ் எல்லாம் என்னங்கிறத பார்ப்போம். ஜென்ரலாக இன்புட் டிவைசஸ்ஸு அவுட்புட் டிவைசஸ்ஸு ரெண்டுமே கம்ப்யூட்டருக்கு வெளியில் தான் வரும். கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற மெயினான ஐட்டம் வந்து சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவோம், ப்ராசஸர்னு சொல்லுவோம், அப்படி இல்லை மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லுவோம். மெமரி வந்து உங்களுக்கு ப்ரைமரி ஸ்டோரேஜ், ஹார்ட் டிஸ்க் வந்து பர்மனெண்ட் ஸ்டோரேஜ். இப்போ நம்ம இன்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இன்புட் டிவைசஸ் ரொம்ப பாப்புலரான டிவைசஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கீபோர்டு மவுஸ் தான் ரொம்ப பாப்புலரான டிவைஸு. நீங்கள் கீபோர்டில் ஜென்ரலாக நீங்கள் யூஸ் பண்ணுற கீபோர்டுக்கு மெம்பரன் கீபோர்டுன்னு பேர். இந்த கீபோர்டு வந்து உங்களுக்கு காஸ்ட்டு கம்மி, உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரெகுலராக டேட்டா என்ட்ரி மாதிரி டைப் ஒர்க்கிங்லாம் பண்ணுறீங்கன்னா, அதாவது கீபோர்ட்லேயே பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கீபோர்டெலாம் உங்களுக்கு தாங்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில் மெக்கானிக்கல் சுவிட்ச் கீபோர்டுன்னு ஒரு கீபோர்டு விற்கிது. இந்த மாதிரி கீபோர்டு நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கீபோர்டு மெம்பரன் கீபோர்டை வர ஒரு 2 மடங்கு அப்படி இல்லை 3 மடங்கு விலை அதிகமாக வரும். ஆனால் உங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங், அதாவது ரொம்ப நாள் ஒர்க் பண்ணும். அது இல்லாமல் கீபோர்ட்லேயே எர்கனாமிக் கீபோர்டுன்னு ஒரு கீபோர்டு இருக்குது. இந்த கீபோர்டு எதுக்காக க்ரியேட் பண்ணிருக்காங்கன்னா, நீங்கள் நார்மலாக கையை வைக்கும்போது கை இந்த பொசிஷனில் தான் வரும். ஆனால் கீபோர்டில் டைப் பண்ணும்போது உங்கள் கையை இந்த மாதிரி பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி பெண்ட் பண்ணுறதுனால உங்கள் கண்டினியூவாக நீங்கள் கீபோர்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா கை வலிக்க ஆரம்பிக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக உங்கள் கையுடைய பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி கீயை கொஞ்சம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கீபோர்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கை வலி ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி கீபோர்டும் உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக வரும். மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்காரங்களும் இந்த மாதிரி கீபோர்டெலாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது மவுஸு. ஓல்டு கம்ப்யூட்டர்லாம் பால் மவுஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பால் மவுஸ் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் பால் மவுஸ்லாம் ஏதாவது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது பாலெல்லாம் கரெக்டாக கழட்டி க்ளீன் பண்ணால் தான் அது ஒர்க் பண்ணும். இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ஆப்டிக்கல் மவுஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஆப்டிக்கல் மவுஸு உங்களுக்கு டிஜிட்டல் ஃபோட்டோ மெத்தடில் ஒர்க் பண்ணுது. நீங்கள் மவுஸு கீபோர்டு ரெண்டையுமே ஒயர் வழியாகவும் கம்ப்யூட்டருக்கு ஜாயின் பண்ணலாம், அப்படி இல்லை ஒயர்லெஸ் வழியாகவும் ஜாயின் பண்ணலாம். ஆப்டிக்கல் மவுஸில் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எதுவும் கிடையாது. ஜென்ரலாக கீபோர்டு மவுஸ் ரெண்டையுமே நீங்கள் கொஞ்சம் க்ளீனாக கீப்பப் பண்ணிக்கணும். அதே மாதிரி கீபோர்டுக்குள்ளார எந்த காரணத்தினாலும் தண்ணி எதுவும் படாமல் பார்த்துக்கணும். நீங்கள் கீபோர்டெலாம் ஒர்க் பண்ணும்போது பக்கத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வச்சு ஒர்க் பண்ணுவீங்க, ஏதாவது உள்ளே பட்டுருச்சுன்னா உங்களுக்கு கீபோர்டு ஒர்க் பண்ணாது. அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மவுஸ்லாம் எதுவும் இருக்காது. உங்களுக்கு கீபோர்டுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ட்ராக் பேட் இருக்கும். அதில் நீங்கள் கையை வச்சு தான் நீங்கள் மவுஸ் ஃபங்க்ஷன் பண்ணிக்கணும். ஆனால் மவுஸ்லேயே கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் லேப்டாப்பில் இந்த மாதிரி மவுஸை அடிஷ்னலாக அட்டாச் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அடுத்தது ஜாய்ஸ்டிக்கு. இந்த ஜாய்ஸ்டிக்கு
நீங்கள் கேம் விளையாடுறதா இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேமுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த ஜாய்ஸ்டிக்கை நீங்கள் ஓல்டு கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு பின்னாடி ஒரு 15 பின்னில் ஒரு கேம் போர்ட்னு ஒரு போர்ட் இருக்கும். அந்த போர்ட்டில் தான் ஓல்டு கம்ப்யூட்டர்லாம் ஜாயின் பண்ணுவோம். இப்போ வர்ற ஜாய்ஸ்டிக்கெல்லாம் உங்களுக்கு யூஎஸ்பியில் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி ஒயர்லெஸ்லேயும் உங்களுக்கு ஜாய்ஸ்டிக்கெல்லாம் நிறையா வந்துருச்சு. ஆனால் நார்மல் யூஸர் ஜாய்ஸ்டிக்கை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது தம்ப் ரீடர். இந்த தம்ப் ரீடர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் கம்ப்யூட்டரில் லாகின் ஆகும்போது உங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுவீங்க. அப்படி தான் லாகின் ஆவீங்க. உங்கள் பாஸ்வேர்டு வேறு யாராவது திருடிட்டாங்கன்னா அவங்க கம்ப்யூட்டரில் லாகின் ஆகி உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் என்ன இருக்குதுங்கிறத பார்த்துருவாங்க. செக்யூரிட்டி கொஞ்சம் அதிகம் பண்ணால் நம்ம தம்ப் ரீடர் யூஸ் பண்ணுவோம். இந்த தம்ப் ரீடரை நீங்கள் கம்ப்யூட்டரில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு உங்கள் தம்பை இந்த இடத்துல, அதாவது விரலை இந்த இடத்துல வச்சா தான் உள்ள லாகின் ஆக முடியும். இது கொஞ்சம் செக்யூரிட்டி அதிகம். இப்போ இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலலாம் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு தம்ப் ரீடர் சப்போர்ட் பண்ணோம். விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7 எல்லாமே உங்களுக்கு தம்ப் ரீடர் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் அதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அடுத்தது டிஜிட்டல் கேமரா. இப்போ ஃபிலிம் கேமராலாம் நம்ம யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே டிஜிட்டல் கேமரா தான் யூஸ் பண்ணுறோம். டிஜிட்டல் கேமராவில் உள்ளே வந்து மெமரி கார்டு இருக்குது. நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த மெமரி கார்டில் ஸ்டோர் ஆகிடும். இந்த மெமரி கார்டில் இருக்கிற இந்த ஃபோட்டோஸை உங்கள் கம்ப்யூட்டருக்கு மூவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் யூஎஸ்பி வழியாகவும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படி இல்லை, இந்த கார்டை ரிமூவ் பண்ணி நீங்கள் கார்டு ரீடரில் இன்சர்ட் பண்ணாலும் உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு இன்புட் பண்ண முடியும். டச் ஸ்க்ரீன். இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற ஹை எண்டு லேப்டாப்பு அந்த மாதிரி கம்ப்யூட்டர்லாம் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் இருக்கும். அதே மாதிரி ஆர்டினரி மானிட்டர்லேயும் டச் ஸ்க்ரீன் மானிட்டர் உங்களுக்கு இருக்குது. இந்த டச் ஸ்க்ரீன் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, கிராஃபிக்கலில் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்க தான் டச் ஸ்க்ரீன் மானிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டச் ஸ்க்ரீன் மானிட்டர் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஏடிஎம்லாம் நீங்கள் காசு எடுக்க போகும்போது அந்த மாதிரி இடத்துலையும் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் மானிட்டர் இருக்கும். இது டிராயிங் வரைகிறதுனா இதுக்குன்னு தனியாக எலக்ட்ரானிக் பென் கொடுத்துருப்பாங்க. இந்த பென்னை இது மேலேயே உங்களால் மானிட்டர் மேலேயே டிராயிங்ஸ் வரைய முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கேனர். ஒரு ஃபோட்டோவை கம்ப்யூட்டருக்கு உள்ளார எடுத்துகிட்டு வரணும்னா நீங்கள் ஸ்கேனரில் வச்சு அதை ஸ்கேன் பண்ணுவீங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு உள்ளார அந்த ஃபோட்டோவை எடுத்து தர முடியும். இந்த ஸ்கேனர் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜெராக்ஸ் மிஷின்லாம் பார்க்குறீங்கன்னா அந்த ஜெராக்ஸ் மிஷின்கிறத மேலே ஸ்கேனரு, கீழே பிரிண்டர் தான் வந்து உங்களுக்கு ஜெராக்ஸ் மிஷின் தான். ஒரு பேப்பரை மேலே வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்தாங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி பிரிண்டருக்கு அனுப்பிடும். இந்த ஸ்கேனரில் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கேனர் இப்போ கிடைக்கிறது கிடையாது. எல்லாமே கலர் ஸ்கேனர் தான். இது காஸ்ட் ரொம்ப கம்மி. ஒரு 2000 ரூபீஸ்லேருந்து ஒரு 3000 ரூபீஸ் வரை தான் இது காஸ்ட் வரும். நீங்கள் ஃபோட்டோ சம்மந்தமான ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேனர் தேவைப்படும். நார்மல் யூஸருக்கு இந்த ஸ்கேனர் தேவைப்படாது. கம்ப்யூட்டரில் ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணுறது தான் உங்களுக்கு மைக்கு தேவை. கம்ப்யூட்டரில் நார்மலாக கண்டென்சர் மைக்கு தான் யூஸ் பண்ணுவோம். கண்டென்சர் மைக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது. நீங்கள் ஹை குவாலிட்டி ரெக்கார்டிங் எல்லாம் வேணும்னா மூவிங் காயில் மைக்ரோஃபோன் சொல்லிட்டு ஒரு மைக்ரோஃபோன் விற்கிது. அந்த மாதிரி மைக்ரோஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மைக்கை கம்ப்யூட்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டருக்கு பின் பக்கமும் போர்ட்டு கொடுத்துருப்பாங்க, கம்ப்யூட்டருக்கு மின் பக்கமும் போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது டச் பேட். இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு இந்த டச் பேட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டச் பேடில் நீங்கள் எழுதுறது உங்கள் கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் ஆகிடும். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை கம்ப்யூட்டருக்கு கொண்டு வரணும்னா நீங்கள் டச் பேட் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் சிக்னேச்சரை கம்ப்யூட்டருக்குள்ளார எடுத்தாரணும்னாலும் நீங்கள் டச் பேட் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்லலாம் லைசன்ஸ்லாம் வாங்க போனீங்கன்னா உங்கள் சிக்னேச்சரை இந்த டச் பேடில் தான் சைன் பண்ண சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஆர்ட் ஒர்க்குக்கும் நீங்கள் இந்த டச் பேடை யூஸ் பண்ணலாம். டச் பேடுங்கிறத உங்களுக்கு ஒரு மவுஸுடைய பிரின்சிபிளில் தான் ஒர்க் பண்ணும். நீங்கள் இன்டர்நெட்டில் சேட்டிங் எல்லாம் பண்ணுறதா இருந்தால் வெப்கேம் யூஸ் பண்ணுவீங்க. வெப்கேம்ங்கிறது ஒரு டிஜிட்டல் கேமரா தான், ஆனால் குவாலிட்டி கம்மியான கேமரா. ஏன்னா குவாலிட்டி அதிகமான கேமராவாக இருந்ததுன்னா பிக்சருடைய சைஸ் அதிகமாக வரும். பிக்சர் சைஸ் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணும். அதனால குவாலிட்டி கம்மியான ஒரு டிஜிட்டல் கேமரா தான் உங்களுக்கு வெப்கேம். இந்த வெப்கேமை நம்ம ஜென்ரலாக வீடியோ சேட்டிங் பண்ணும்போது மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பார்கோட் ரீடர். நீங்கள் கடையில் பொருள்லாம் வாங்கும்போது பார்த்துருப்பீங்க, அதில் பார்கோடு வரைஞ்சிருப்பாங்க. இந்த பார்கோடில் அந்த பொருளுடைய இன்ஃபர்மேஷனை, அந்த பொருள் இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் பண்ணது, அதனுடைய ரேட்டு எல்லாமே இருக்கும். இந்த பார்கோட் ரீடரில் இந்த பொருளை காட்டினீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது ஜென்ரலாக ஷாப்பிங் லெவலில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அவுட்புட் டிவைசஸில் நம்ம ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணுறது வந்து மானிட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் மானிட்ரு மேக்ஸிமம் நல்ல குவாலிட்டி மானிட்டர் வாங்கிக்கணும். ஏன்னா நீங்கள் அதை தான் பார்த்துக்கிட்டு ஒர்க் பண்ண போகிறீங்க. மானிட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஆர்டி மானிட்ரு, எல்சிடி மானிட்ரு, எல்இடி மானிட்டர்னு சொல்லிட்டு நிறைய மாடலில் மானிட்டர் கிடைக்குது. ஓல்டு கம்ப்யூட்டர்லாம் நீங்கள் சிஆர்டி மானிட்டர் யூஸ் பண்ணுவீங்க. சிஆர்டி மானிட்டரை பொறுத்தவரை ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும்.
எல்சிடி எல்இடி மானிட்டரில் பிக்சர் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது. அதனால இன்றைக்கும் பிரிண்டிங் சம்மந்தமான ஒர்க்கெல்லாம் பண்ணுறவங்க சிஆர்டி மானிட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சிஆர்டி மானிட்டரில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா அதில் வந்து சாஃப்ட் எக்ஸ்ரே ஃபார்ம் ஆகும். இந்த சாஃப்ட் எக்ஸ்ரே உங்கள் பாடியில் எந்த பாகத்தையும் எஃபெக்ட் பண்ணாது. அது ரொம்ப மைல்டாக இருக்கும். ஆனால் உங்கள் கண் வந்து ரொம்ப மைல்டு. அப்போ சாஃப்ட் எக்ஸ்ரே உங்கள் கண்ணை பாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்போ சிஆர்டி மானிட்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா மானிட்டருக்கு ரொம்ப கிட்ட உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடாது, கொஞ்சம் தள்ளி உட்காந்து தான் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். அதே மாதிரி சிஆர்டி மானிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாட்டுக்கிட்ட பவர் எடுத்துக்கும், கரண்ட் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணும். எல்சிடி எல்இடி மானிட்டரில் இந்த மாதிரி எக்ஸ்ரேஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஒரு 40 வாட்லேருந்து ஒரு 60 வாட் வரை தான் இது பவர் எடுத்துக்கும். இதில் உங்களுக்கு 20 இன்ச்சஸ் 22 இன்ச்சஸ் அது மாதிரி பெரிய பெரிய மானிட்டர் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் சிஆர்டியில் உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய மானிட்டர் கிடைக்காது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த 20 இன்ச்சஸ் 22 இன்ச்சஸ்ங்கிறது மானிட்டருடைய டயகனலை தான் குறிக்குது. இப்போ வர மானிட்டரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீன் மானிட்டரும் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்இடி மானிட்டர் உங்களுக்கு குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பிக்சர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். அடுத்தது பிரிண்டர். பிரிண்டரில் உங்களுக்கு டாட் மேட்ரிக்ஸு, இங்க் ஜெட்டு, லேசர் பிரிண்டர்னு சொல்லிட்டு ஜென்ரலாக இந்த 3 மாடல் தான் ரொம்ப பாப்புலர். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் வந்து உங்களுக்கு ஒரு பேப்பருக்கு பிரிண்ட் பண்ணக்கூடிய காஸ்ட் ரொம்ப கம்மியாகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் ஒரு 30 ரூபாய்க்கு நீங்கள் ரிப்பன் போட்டிங்கன்னா ஒரு 1000 பேஜஸ் உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். அப்போ ஒரு பேஜ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 பைசா தான் செலவாகும். ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் இது வந்து பில்லிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதுலேயே நீங்கள் ஒரு 10 பக்கத்தை பிரிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கிறதா இருந்தால் அதை சரியாக படிக்க முடியாது. ஏன்னா எழுத்து எல்லாமே டாட்டாக இருக்கும், கண்ணு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். இதில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு கார்பன் காப்பி கிரியேட் பண்ணலாம், 2 காப்பி 3 காப்பி வரை பிரிண்ட் பண்ண முடியும். அடுத்தது வந்து இங்க் ஜெட்டு. கலர் பிரிண்டரில் விலை கம்மியானது இங்க் ஜெட்டு தான். உங்களுக்கு ஒரு 2000லேருந்து ஒரு 3000 வரை இங்க் ஜெட்டு வாங்க முடியும். ஆனால் ஒரு பேப்பரில் பிரிண்ட் அடிக்கக்கூடிய காஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகம். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு அதில் இங்க்கு வாங்கி ஃபில் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு 300 பேஜ் மட்டும் தான் பிரிண்ட் பண்ண முடியும். 300-400 பேஜுக்கு மேலே அது பிரிண்ட் ஆகாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. டாட் மேட்ரிக்ஸில் ஒரு 3 பைசா தான் செலவாகுது. ஆனால் கலரில் உங்களுக்கு சீப்பான ஒரு பிரிண்டர் தான். அடுத்தது வந்து லேசர் பிரிண்டர். லேசர் பிரிண்டர் உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும், ரன்னிங் காஸ்ட்டும் உங்களுக்கு அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. ஆனால் லேசர் பிரிண்டர்லேயே நீங்கள் கலர் பிரிண்டர் வாங்குறதா இருந்ததுன்னா காஸ்ட்டு ரொம்ப அதிகமாகிடும். வீடுகளுக்கு அந்த மாதிரி கலர் பிரிண்டர்லாம் வாங்கி உபயோகிக்க முடியாது. ஸ்பீக்கர் வீடுகளில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்டீரியோ மட்டும் வாங்கினா போதும், அதாவது 2 சேனல் இருக்கிறது மட்டும் வாங்கினா போதும். இதுவே வந்து கேமிங் இந்த மாதிரி மல்டிமீடியாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் 5.1 அது மாதிரி ஹை எண்டு வாங்கிக்கலாம். இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் எல்லாமே உங்களுக்கு 5.1 சப்போர்ட் பண்ணோம். இதுலேயே உங்களுக்கு சரவுண்ட் சவுண்ட் ஸ்பீக்கரு எல்லாமே இருக்குது. அடுத்தது பிளாட்டர். இந்த பிளாட்டரும் ஒரு வகையான பிரிண்டர் தான். இந்த பிளாட்டர் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்ஜினியரிங் டிராயிங்ஸில் எல்லாம் பிளாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு வீட்டினுடைய பிளானு, ஒரு மிஷினுடைய பிளானு, அந்த பிளான் ட்ரா பண்ணுறதுக்கு பிளாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிளாட்டரில் பேப்பர் மேலே உங்களுக்கு பென் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பென் தான் உங்களுக்கு டிராயிங் வரையுது. அதனால் உங்களுக்கு கோடெலாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த பிளாட்டரை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வண்டிக்கு வந்து நம்பர் பிளேட் கட் பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துல இந்த பிளாட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பென்னுக்கு பதிலாக அந்த இடத்துல அவங்க பிளேடை இன்சர்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ கோடு போகிறதுக்கு பதிலாக அது என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல கட் பண்ணிவிடும். அப்போ நம்பர் பிளேட்டுக்கெல்லாம் நீங்கள் பிளாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிளாட்டரில் உங்களுக்கு பெரிய டைப்பு பிளாட்டரும் இருக்குது, ரொம்ப சின்ன டைப்பு பிளாட்டரும் இருக்குது. அடுத்தது ப்ரொஜெக்டர். நீங்கள் கான்ஃபரன்ஸ் ஹாலில் எல்லாம் ஒரு 100 பேர் 200 பேர் உட்காந்து ஒரு மெட்டீரியலை பார்க்கணுன்னா நீங்கள் ப்ரொஜெக்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸஸ் நடத்தும் போதெல்லாம் நீங்கள் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணலாம். ப்ரொஜெக்டரில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அந்த பல்புனுடைய லைஃப் வந்து ரொம்ப கம்மி. ஒரு 1000 hours அந்த அளவுக்கு தான் அது ஒர்க் பண்ணும், அதுக்கு மேலே அது ஒர்க் பண்ணாது. ரன்னிங் காஸ்ட்டு உங்களுக்கு அதிகம். நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டர் ஒரு நாளைக்கு வாடகைக்கு எடுத்தால் கூட ஒரு 700 rupees கிட்ட நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். அந்தளவுக்கு அது ரன்னிங் காஸ்ட் அதிகம். நாம் இந்த செக்ஷனில் பேசிக்காக இன்புட் அவுட்புட்லாம் என்னங்கிறத மட்டும்தான் பார்த்துருக்கோம். இந்த ஒவ்வொரு ஐட்டத்தை பற்றியும் நம்ம தனித்தனியாக பார்ப்போம். தேங்க்யூ.